புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணி அளவில் கூடியது. சபாநாயகர் திரு அன்பழகன் திருக்குறள் வாசித்து சபை நடவடிக்கைகளை தொடக்கினார். முதலில் நேபாளத்தில் நிலச்சரிவில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கியது. இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் பேசுகையில், அரசு வேலை என்பது கனவாக இருந்த காலம் சென்று லஞ்சமின்றி நேர்மையான முறையில் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கும் வகையில் அரசின் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சுமார் 1000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் அதிக தொழிற்சாலைகள் தொடங்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மக்களின் பெரும் பிரச்சனையாக உள்ள போக்குவரத்து நெரிசலை தீர்க்க ரூபாய் 436 கோடியில் இந்திரா காந்தி உயர்மட்ட சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு முதல்வர் மாநிலத்தின் தொலைநோக்கு பார்வையுடன் உள்கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டுள்ளார் என்பதை காட்டுகிறது. ஒட்டுமொத்தமாக ஆளுநர் உரை மாநில பொருளாதார வளர்ச்சி, சொந்த வருவாய் அதிகரிப்பு, உயர்ந்த மூலதன செலவு, அரசு வேலைவாய்ப்புகள், ஸ்மார்ட் சிட்டி பணிகள், மின்சார பேருந்துகள், குடிநீர் மற்றும் சுகாதார உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் நிர்வாகம், கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகியவற்றில் முதல்வர் தலைமையில் புதுச்சேரி அரசு கடந்த 5 ஆண்டு தொடர்ந்து சாதனைகள் புரிந்து வருகிறது என்பதை ஏற்றுக்கொண்டு புதுச்சேரி மாநில மக்கள் தேர்தலில் முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளனர் என்ற பாராட்டுகளை ஆளுநர் தனது உரையின் வாயிலாக தெரிவித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அவரைத் தொடர்ந்து அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம் பேசுகையில், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் 2025-26 ஆண்டில் புதுச்சேரியின் நகர பகுதிகளில் பல முக்கிய பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்படுவது வரவேற்கத்தக்கது. நீர்வள மேம்பாட்டு பணிகள் மற்றும் அனைத்து கிராமப்புற உட்புற சாலைகளையும் அமைக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் வரவேற்கத்தக்கது. சூரிய மின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசு கூடுதலாக ரூபாய் 30,000 வரை மானியம் வழங்கும் என்ற அறிவிப்பு மிகுந்த வரவேற்புக்குரியது என்றார். அரசு பணிக்கு நேர்மையான முறையில் ஆட்கள் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் சிலர் அரசு பணி வாங்கி தருவதாக கூறி பலரிடம் ரூபாய் 25 லட்சம் வரை வசூல் செய்துள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தால் பணம் கொடுத்ததற்கான ஆதாரம் கேட்டு போலீசார் அழைக்கழிக்கின்றனர். அவ்வாறு இல்லாமல் புகார் அளித்தால் உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்றார். இதே கோரிக்கையை பாஜக உறுப்பினர் திரு ஜான்குமாரும் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் பேசுகையில், அமைச்சர்களை நியமிக்க முதல்வர் அனுப்பும் பரிந்துரை ஆளுநர் மூலம் குடியரசுத் தலைவர் வரை சென்று ஒப்புதல் அளித்து வெளியிட வேண்டும். ஆனால் அமைச்சர்களுக்கான துறைகளை முதல்வரே முடிவு செய்யலாம். ஆனால் இந்த முறை முதல்வர் அனுப்பிய துறைகளுக்கான கோப்பிற்கு ஆளுநர் உடனடியாக அனுமதி தரவில்லை. தற்காலிக பேரவைத் தலைவரை 100 நாட்கள் எந்த மாநிலத்திலாவது வைத்துள்ளார்களா? பேரவைத் தலைவரை எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். புதுவைக்கு பேரவைத் தலைவர் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். புதுவையில் இரட்டை நிர்வாகம் நடக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் பட்சத்தில் புதுவைக்கு நியமன எம்எல்ஏக்களை 5ஆக உயர்த்த திருத்தம் கொண்டு வருவார்கள். அப்போது சட்டப்பேரவைக்கும் முதல்வருக்கும் கூடுதல் அதிகாரம் கிடைக்க பல திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றார். உறுப்பினர்கள் பேசியதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து முதல்வர் திரு ரங்கசாமி பேசுகையில், புதுவைக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என வலியுறுத்தி சட்டப்பேரவையில் பலமுறை தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளோம். கடந்த காலத்தில் மாநில அந்தஸ்து பெறுவதில் மாற்று கருத்து இருந்தது. ஆனால் தற்போது இல்லை. நிர்வாக ரீதியில் பல தடைகள் இருப்பதை எம்எல்ஏக்கள், அரசு ஊழியர்கள், மக்கள் அறிந்துள்ளனர். மாநில அந்தஸ்து கேட்டு பிரதமர் மோடி தொடங்கி முன்பு இருந்த பல பிரதமர்களை சந்தித்து பேசியுள்ளேன். அப்போதெல்லாம் அவர்கள் பார்ப்போம் என கூறுவார்கள். ஆனால் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. அழுத்தம் தந்து பெற வேண்டும். இதற்காக திரு நேரு எம்எல்ஏ டெல்லியில் போராட்டம் நடத்தினார். திமுக எம்பி திரு சிவா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தார். அதேபோல் புதுச்சேரி எம்பிக்களும் டெல்லியில் எம்பிக்களை சந்தித்து புதுச்சேரியின் மாநில அந்தஸ்துக்காக குரல் கொடுக்க செய்ய வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து மாநில அந்தஸ்தை
நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவது அவசியம் என்றார். புதுச்சேரியில் பிரதமர் மோடி பங்கேற்ற கூட்டத்தில் மாநிலத்துக்கு மத்திய அரசு நிதி திட்டங்களை வழங்குகிறது. இருப்பினும் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என கூறினேன். யூனியன் பிரதேசத்தில் ஆளுநருக்குத்தான் அதிகாரம் என்பதை கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் உச்சநீதிமன்றம் வரை சென்று உறுதிப்படுத்தினர். அதனால்தான் ஆளுநரிடம் செல்ல வேண்டியுள்ளது. இதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, முதல்வர், அமைச்சர்களுக்கு பல சங்கடங்கள் உள்ளன. ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பதால் சில முடிவுகளில் நமக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வு மாநில அந்தஸ்து பெறுவதுதான். புதுச்சேரியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது. கடந்த ஆட்சியில் 4000 அரசு பணியிடங்களை நிரப்பியுள்ளோம். தற்போது புதிதாக 1000 பணியிடங்களை நிரப்ப உள்ளோம். கரசூரில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க உள்ளோம். இதற்கு நாமே முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் ஆளுநர் கோப்புகளை தேவையில்லாமல் மத்திய அரசுக்கு அனுப்பியதால் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பல நேரங்களில் பணிகள், திட்டங்கள் நிறைவேறாததற்கு காரணம் தேவையில்லாமல் மத்திய அரசுக்கு கோப்புகளை அனுப்புவதுதான். இங்கு ஏற்படும் சண்டையில் டெல்லிக்கு கோப்பை அனுப்பினர். இதேபோல் அரசின் பல திட்ட கோப்புகள் தேவையின்றி மத்திய அரசின் அனுமதிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அங்கு கோப்புகள் தேங்கி திட்டங்கள் நிலுவையில் கிடக்கின்றன. இதில் மாற்றம் தேவை. தற்போது கோப்புகளை நாம் மத்திய அரசுக்கு அனுப்பாமல் இங்கேயே தேவையான முடிவுகளை எடுத்து வருகிறோம் என்றார். காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது கிடைத்திருப்பது நமக்கு கிடைத்த அங்கீகாரம். நாம் தான் காலி பணியிடங்களை நிரப்பினோம். IRBN புதிய பிரிவு தொடங்க உள்ளோம். AFT வளாகத்தில் IT பார்க் தொடங்கும் போது மில்லையும் சிறிய அளவில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க ஆணையம் அமைத்துள்ளோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உள்ளாட்சி தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மத்திய அரசிடம் அதிக நிதி பெறும் வகையில் செயலாற்றி வருகிறோம் என்றார். 6 மாதங்கள் அரிசி தரப்படாமல் உள்ளது. அதில் 2 மாத அரிசிக்கான பணம் விரைவில் பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மீதி 4 மாதங்களுக்கான பணமும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அவர்கள் வழங்கும் பொருட்களுக்கான கமிஷன் அடிப்படையில் தான் சம்பளம் தரப்படுகிறது. அதனால் பொருட்களை அதிகரித்து அதன் மூலம் கமிஷனை அதிகரித்து அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்த உள்ளோம் என்றார். சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த குறைபாடுகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் பேசினார். இதனைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கியது. இதில் உறுப்பினர் திரு ஐயப்பன் பேசுகையில், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விவாகரத்து ஆனவர்கள், விதவை பெண்களுக்கு தாய்வழி சான்று வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றார். அவரைத் தொடர்ந்து உறுப்பினர் திரு அழகானந்தம் பேசுகையில், புதுச்சேரி தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி வந்த நிலையில் தற்போது மத்திய அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றி வருகிறது. இரண்டிலுமே புதுச்சேரியின் வரலாறு ஏதும் சேர்க்கப்படவில்லை. இதனால் புதுச்சேரி மாணவர்கள் புதுச்சேரியின் வரலாற்றையே அறிந்து கொள்ள முடியாத நிலை உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியின் வரலாறு மற்றும் தலைவர்களின் பங்களிப்புகளை எடுத்துரைக்கும் விதமாக கிராமப்புறங்களில் கண்காட்சிகள் நடத்தப்படும் என்ற முதல்வரின் பட்ஜெட் அறிவிப்பு சிறப்பிற்குரியது என்றார். ரேஷன் கடைகள் மூலம் துவரம்பருப்பு, உளுந்து, சமையல் எண்ணெய், சர்க்கரை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் அடக்க விலையில் விற்பனை செய்ய இருப்பதும், புதுச்சேரியின் முக்கிய 10 இடங்களில் சிறிய அடக்க விலை கடைகள் அமைக்க இருப்பதும் வரவேற்பிற்குரியது என்றார். அவரைத் தொடர்ந்து நெடுங்காடு தொகுதி உறுப்பினர் டாக்டர் வெங்கடேஸ்வரன் பேசுகையில், காரைக்கால் பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 1500 ரூபாய் கோடை உழவுக்கான நிதி வழங்கும் திட்டத்தை 1 ஏக்கருக்கு என மாற்றி அறிவிக்க வேண்டும் என்றார். கோட்டிச்சேரி மற்றும் வரிசிக்குடி பகுதியில் ரூபாய் 10 கோடியில் கால்நடை அபிவிருத்தி கிளை நிலையம் அமைக்க இருப்பதை வரவேற்கிறேன். இதேபோல் எனது தொகுதிக்குட்பட்ட நெடுங்காடு பகுதியிலும் ஒரு கால்நடை அபிவிருத்தி நிலையம் அமைக்க வேண்டும் என்றார். திமுக எம்எல்ஏ திரு விக்னேஷ் கண்ணன் பேசுகையில், ரெஸ்டோ பார்கள் தினமும் அதிகாலை 4 மணிக்கு மூடுகின்றனர். இதனால் பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. எனவே ரெஸ்டோ பார்கள் சரியான நேரத்தில் மூடப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். மேலும் ரெஸ்டோ பார்கள் இயங்கும் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி நவீன CCTV கேமரா பொருத்தி பராமரிக்க வேண்டும் என்றார். தாவேகா எம்எல்ஏ திரு ராமு பேசுகையில்,
அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் பட்ஜெட்டில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் வரவேற்கத்தக்கது. என்னுடைய தொகுதியில் மீனவர்கள் அதிகமாக வசிக்கின்றனர். நல்லவாடு மீனவ கிராமத்தில் தூண்டில் முள் வளைவு அமைத்து தர வேண்டும் என்றார். திமுக எம்எல்ஏ திரு செந்தில் பேசுகையில், காலாப்பட்டு தொகுதியில் கல்லூரிகள் கட்டுவதற்கு நிலம் கொடுப்பவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றார். பொறியியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 10 ஆண்டுகளாக உடற்கல்வி இயக்குனர் நியமிக்கப்படவில்லை. அரசு கல்லூரியில் லேப் வசதி இல்லாமல் பிள்ளைகள் தனியார் மையத்திற்கு செல்கின்றனர். சட்டக்கல்லூரியில் அடிப்படை வசதி இல்லை என்றும் மாணவிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இப்பிரச்சனைகளை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலாப்பட்டு தொகுதியில் உள்ள 4 மீனவ கிராமங்களில் தூண்டில் வளைவு அமைத்து கொடுக்க வேண்டும். மேலும் அங்கு சிறிய மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வேண்டும். காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இசிஜி உள்ளிட்ட வசதிகள் இல்லாததால் புதுவை அரசு பொது மருத்துவமனைக்கு வரவேண்டியுள்ளது. எனவே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இசிஜி உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2 மணி அளவில் பேரவையை நாளை வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு ஒத்திவைப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் அறிவித்தார்.